Hey, hello guys, welcome back. Chapter 4 IPCல general exceptions பத்தி டீல் பண்றாங்க. இதோட section 76 to 106. ஒரு person criminal liabilityல இருந்து exempt பண்ணிக்கிறதுக்கு சில provisions எல்லாம் இந்த sectionsல சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோல நான் mistake of fact எடுக்க போறேன் under section 76 and 79. mistake of fact concept குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம ஜென்ரல் டிஃபென்ஸ் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஜென்ரல் டிஃபென்ஸ் அப்படின்னா ஒரு பர்சன் வந்து ஒரு க்ரைம் பண்ணியிருக்காரு அப்படின்னா சில ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இந்த செக்ஷன்ஸில் சொல்லியிருப்பாங்க. அந்த ப்ரொவிஷன்ஸ் யூஸ் பண்ணி அந்த கிரிமினல் லயபிலிட்டியிலேருந்து அவர் வந்து எஸ்கேப் ஆயிடலாம். இந்த சாப்டரோட ஆப்ஜெக்ட் என்னன்னா, இப்போ சப்போஸ் ஒரு சைல்ட் ஒரு மென்டலி இல் பர்சன் வந்து க்ரைம் கமிட் பண்ணுறாங்க, அதே மாதிரி ஒரு நார்மல் அடல்ட் க்ரைம் கமிட் பண்ணாங்க அப்படின்னா இந்த 2 பேர் பண்ண க்ரைமையும் ஒன்றா எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி ஒரு பர்சன் ப்ரைவேட் டிஃபென்ஸ்க்காக தற்காப்புக்காக தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக ஒரு அஃபென்ஸ் பண்ணுறாருன்னா அந்த பர்சன் பண்ண க்ரைமையும் ஒரு நார்மல் பர்சன் ஒரு ஈவில் இன்டென்ஷனோட ஒரு கெட்ட எண்ணத்தோட பண்ணுறாரு அப்படின்னா இந்த 2 பேர் பண்ண க்ரைமையும் வந்து ஒன்றா எடுத்துக்க முடியாது. இந்த ஜென்ரல் எக்ஸப்ஷன்ஸை ஒரு ப்ரொவிஷன்ஸ் ஒரு செக்ஷன்ஸ் கடையில் கொண்டு வரது கஷ்டம். ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸ் ஜென்ரல் எக்ஸப்ஷன்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரே ஒரு சாப்டராக கொண்டு வந்திருக்காங்க. இந்த எல்லாமே வந்து செக்ஷன் 6ல் ரெஃபர் பண்ணுறாங்க. செக்ஷன் 6 என்னன்னா, ஒரு கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பர்சனை கன்விக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் பண்ணியிருக்க க்ரைம் வந்து இந்த ஜென்ரல் எக்ஸப்ஷன்ஸ் கடியில் வருதா இல்லையான்னு பார்த்துட்டு தான் வந்து அந்த பர்சனை கன்விக்ட் பண்ணணும். எக்ஸ்கியூசபிள் அண்ட் ஜஸ்டிஃபையபிள் எக்ஸப்ஷன்ஸ். இந்த ஜென்ரல் எக்ஸப்ஷன்ஸை நம்ம பார்க்கும்போது இது வந்து 2ஆக கிளாஸிஃபை ஆகுது, எக்ஸ்கியூசபிள் அண்ட் ஜஸ்டிஃபையபிள் எக்ஸப்ஷன்ஸ். ஜஸ்டிஃபிகேஷன்னா ஒரு பர்சன் ஒரு க்ரைம் பண்ணியிருக்காருன்னா அவர் கோர்ட்டுக்கு வந்து ஆன்சர் பண்ணணும். ஏன் அந்த தப்பை வந்து ஒரு லீகல் ரீசனோட வந்து ப்ரூவ் பண்ணணும். அவங்க பக்கம் வந்து நியாயம் இருக்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணணும். லைக் எக்ஸாம்பிள் வந்து சப்போஸ் இன்டாக்சிகேட்டட் பர்சன் ஒரு க்ரைம் பண்ணார் அப்படின்னா, ஒரு ப்ரைவேட் டிஃபென்ஸ்க்காக வந்து ஒரு க்ரைம் பண்ணாருன்னா அவர் வந்து கோர்ட்க்கு வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஒரு லீகல் அண்ட் குட் ரீசனை கொடுக்கணும். நான் வந்து ஒரு ப்ரைவேட் டிஃபென்ஸ்க்காக மட்டும்தான் இந்த க்ரைம் பண்ணேன்னு சொல்லி அவங்க ரீசன் கொடுக்கணும். எக்ஸ்கியூசபிள் ஆக்ட்ஸ்னால் நம்ம வந்து ஒரு ரீசன் கொடுக்கணும், நம்ம ஏன் இதை செஞ்சோம் அப்படின்ட்டு ஒரு ப்ராப்பர் அண்ட் ரீசன் அலெஜ் பண்ணணும். அதுதான் எக்ஸ்கியூசபிள் ஆக்ட்ஸ். பர்டன் ஆஃப் ப்ரூஃப். பர்டன் ஆஃப் ப்ரூஃப் யார் மேலே இருக்குன்னா, கிரிமினல் ஜூரிஸ்ப்ரூடென்ஸில் இது ஒரு ஃபண்டமெண்டல் ரூல். ஒரு பர்சன் எப்பயுமே வந்து இன்னசென்ட் தான். அவர் க்ரைம் பண்ணியிருக்காருன்னு ப்ரூவ் பண்ணுற வரைக்குமே ஹீ இஸ் அன் இன்னசென்ட் பர்சன். ப்ராசிக்யூஷன் சைடு தான் வந்து ப்ரூவ் பண்ணணும், அந்த அக்யூஸ்ட் வந்து க்ரைம் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஜென்ரலாக ப்ரூவ் பண்ணுறது ப்ராசிக்யூஷன் சைட். பட் செக்ஷன் 105 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1882 என்ன சொல்கிறாங்கன்னா, ஜென்ரலாக ப்ராசிக்யூஷன் சைடு தான் ப்ரூவ் பண்ணணும். பட் இந்த ஜென்ரல் எக்ஸப்ஷன்ஸ் கேஸில் இந்த யார் க்ரைம் பண்ணாரோ அந்த பர்சன் ஹேஸ் டு ப்ரூவ் தட் ஹிஸ் ஆக்ட், அவரோட க்ரைம் அவரோட ஆக்ட் வந்து இந்த ஜென்ரல் எக்ஸப்ஷன்ஸ் கடையில் வருதுன்னு சொல்லி அந்த அக்யூஸ்டு தான் வந்து ப்ரூவ் பண்ணணும். செக்ஷன் 6 என்ன சொல்லுதுன்னா, ஒரு பர்சன் ஒரு க்ரைம் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவரோட க்ரைம் வந்து இந்த ஜென்ரல் எக்ஸப்ஷன்ஸ் கடையில் வருதா இல்லையான்னு சொல்லி அவராக ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு கோர்ட் வந்து அவரோட க்ரைம் வந்து இந்த ஜென்ரல் எக்ஸப்ஷன்ஸ் கடையில் வருதான்னு சொல்லி பார்த்துட்டு வந்துச்சுன்னா தென் அந்த அக்யூஸ்ட் வந்து அவர் வந்து ப்ரூவ் பண்ணணும். இப்போ நம்ம பார்க்க போகிற மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் அண்டர் செக்ஷன் 76 and 79 எக்ஸ்கியூசபிள் ஆக்ட்ஸ் கடையில் வரும். இப்போ நம்ம டெஃபினிஷன்ஸ் ஆஃப் செக்ஷன் 76 பார்க்கலாம். 76 என்னதுன்னா, ஆக்ட் டன் பை அ பர்சன் பவுண்ட் ஆர் பை மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் பிலீவிங் ஹிம்செல்ஃப் பவுண்ட் பை லா. இதோட டெஃபினிஷன், நத்திங் இஸ் அன் அஃபென்ஸ் விச் இஸ் டன் பை அ பர்சன் who is or who by a reason of mistake of fact and not by a reason of mistake of law in good faith believes himself to be bound by law to do it. இந்த செக்ஷனோட இல்லஸ்ட்ரேஷன் என்னன்னா, ஏ அப்படின்ற ஒரு சோல்ஜர் அவருடைய சுப்பீரியர் ஆஃபீஸரோட ஆர்டர் படி ஒரு கூட்டத்தை பார்த்து சுடுறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து சுப்பீரியர் ஆஃபீஸரோட ஆர்டர்னால சுடுறதுனால அந்த சோல்ஜர் வந்து எந்த அஃபென்ஸும் கமிட் பண்ணல.
இன்னொரு இல்லஸ்ட்ரேஷன் என்னன்னா, ஏ அப்படின்ற ஒரு கோர்ட் ஆஃபீஸர் கோர்ட் வந்து ஒரு ஒய்ன்ற ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர் போடுறாங்க. ஆனால் ஏ அப்படின்றவர் என்கொயரிக்கு அப்புறம் ஒய் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இசட் தான் ஒய்ன்னு நினச்சி இசட் அரெஸ்ட் பண்ணிடுறாரு. ஸோ இந்த இடத்துல ஏ வந்து எந்த அஃபென்ஸும் பண்ணலை. செக்ஷன் 79 என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்ட் டன் பை அ பர்சன் justified or by mistake of fact believing himself justified by law. இதோட definition, nothing is an offense which is done by any person who is justified by law or who by reason of a mistake of fact and not by a reason of mistake of law in good faith believes himself to be justified by law in doing it. இந்த செக்ஷனுக்கான இல்லஸ்ட்ரேஷன் என்னன்னா, இசட் என்ற ஒரு பர்சன் ஒரு மர்டர் செய்கிறாரு, அதை ஏ என்ற ஒரு பர்சன் பார்க்குறாரு. ஸோ ஏ அப்படின்ற ஒரு பர்சன் அவரை பிடிச்சு ஒரு ப்ராப்பர் அத்தாரிட்டிக்கு முன்னாடி சப்மிட் பண்ணணும், அவரை நிறுத்தணுன்றதுக்காக அந்த ஏ என்ற ஒரு பர்சன் ஒரு குட் ஃபைத்தோட அவரை பிடிக்கிறாரு. பட் லேட்டர் ஸ்டேஜில் தான் தெரிய வருது அந்த இசட் எதுக்கு மர்டர் பண்ணாரு அப்படின்னா, அவரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக, ஒரு ப்ரைவேட் டிஃபென்ஸ்க்காக வந்து அவர் மர்டர் பண்ணார். அது லேட்டராக தெரிய வந்தாலும் இங்கே ஏ வந்து எந்த அஃபென்ஸுமே பண்ணலை. செக்ஷன் 76 அண்ட் 79 படிக்கும்போது, who by reason of a mistake of fact and not by a reason of mistake of law in good faith believes அப்படின்ற ஒரு லைனை பார்ப்போம். அந்த லைனுக்கு என்ன அர்த்தம்னா, இங்கிலீஷ் காமன் லாவில் ஒரு மேக்ஸிம் இருக்குது, இக்னரன்ஷியா ஃபேக்டி தோத் எக்ஸ்கியூசட், இக்னரன்ஷியா ஜூரிஸ் நான் எக்ஸ்கியூசட். அப்படின்னா இக்னரன்ஸ் ஆஃப் ஃபேக்ட் எக்ஸ்கியூசஸ் பட் இக்னரன்ஸ் ஆஃப் லா டஸ் நாட் எக்ஸ்கியூஸ். இந்த பிரின்சிபல் இக்னரன்ஸ் ஆஃப் லா இஸ் நோ எக்ஸ்கியூஸ் அப்படின்னா, ஒரு தப்பு செஞ்ச ஒரு பர்சன் அவர் கிரிமினல் ரெஸ்பான்சிபிலிட்டியிலேருந்து தப்பிக்கிறதுக்காக, எனக்கு இந்த சட்டம் தெரியாது, எனக்கு லாவே தெரியாது, அதனால நான் தப்பு செஞ்சிட்டேன்னு சொல்லி அந்த கிரவுண்ட் பேசிஸில் அவர் வந்து சொல்ல முடியாது. எந்த ஒரு பர்சனும் எந்த அஃபென்ஸ் பண்ணியிருந்தாலுமே அவர் வந்து ஜென்ரலாக எனக்கு இந்த லா பர்டிகுலர் லா தெரியாது, ஸோ அதனால் நான் இந்த தப்பு செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு டிஃபென்ஸ் எடுக்கவே முடியாது. கோர்ட் என்ன நினைக்கும் அப்படின்னா, ஒரு பர்சன் ஒரு கண்ட்ரியில் இருக்கிறாரு அப்படின்னா அவரோட லேண்ட், அவரோட கண்ட்ரியோட லா எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு தான் கோர்ட் நினைப்பாங்க. ஸோ அதை அந்த மிஸ்டேக் ஆஃப் லா அப்படின்ற ஒரு பேசிஸில் நம்ம எந்த டிஃபென்ஸுமே எடுக்க முடியாது. இப்போ மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்ற ஒரு பேசிஸில் டிஃபென்ஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். ஒரு 17 இயர்ஸ் ஓல்டு பையன் ஒயின் ஷாப்க்கு போகிறா ஒயின் வாங்குறதுக்காக. அந்த பீன்ற அந்த ஷாப்போட ஓனர் வந்து அந்த 17 இயர்ஸ் ஓல்டு பையன் வந்து 18+ இயர்ஸ் அப்படின்னு நம்பி லீகலாக வந்து 18+ இயர் பர்சன் வந்து இந்தியாவில் வந்து ஒயின் குடிக்கலாம். ஸோ அந்த பேசிஸில் அந்த ஓனர் வந்து அவனுக்கு ஒயின் கொடுத்து அனுப்பிடுறாரு. ஒரு போலீஸ்மேன் வந்து பியை பிடிக்கிறாங்க, இல்லீகலாக ஒயின் வந்து சைல்டுக்கு செல் பண்ணுறதுக்காக பிடிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பி வந்து அட்வான்டேஜ் எடுக்கலாம். எனக்கு மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட், அந்த ஹானஸ்ட்டாக நான் வந்து அந்த பையன் வந்து 18+ இயர்ஸ் அப்படின்னு நம்பி தான் நான் வந்து ஒயின் கொடுத்தேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு டிஃபென்ஸ் எடுக்கலாம். இப்போது மிஸ்டேக் ஆஃப் லா அப்படின்ற ஒரு பேசிஸில் எந்த டிஃபென்ஸும் எடுக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். அப்படின்ற ஒரு பர்சன் ஒரு இல்லீகலாக ஒரு ரைஃபிள் வச்சுருக்காரு. போலீஸ்மேன் வந்து அவரை பிடிக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, மிஸ்டேக் ஆஃப் லா பேசிஸில் அவர் ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறாரு, எனக்கு லாவே தெரியாது அப்படின்னு சொல்லி. ஸோ ஜென்ரலாகவே ஒரு அசம்ஷன் இருக்கும், என்னென்னா ஒரு பர்சன் ஒரு இடத்துல ரிசைட் பண்ணுறாங்கன்னா அந்த பிளேஸோட லா எல்லாமே அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி ஒரு ஜென்ரலாக ஒரு அசம்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து எந்த ஒரு டிஃபென்ஸுமே எடுக்க முடியாது ஆன் த பேசிஸ் ஆஃப் மிஸ்டேக் ஆஃப் லா. மிஸ்டேக் ஆஃப் லா ஒரு குட் ஃபெய்த்தில் கூட டிஃபென்ஸாக எடுக்க முடியாது. இன்னும் சில இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பார்க்கலாம். வேர் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் கேன் பி டேக்கன் அஸ் அ டிஃபென்ஸ். இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 1, ஒரு மேன் சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவரோட கன்னை சுட்டுட்டு எம்டியாக வச்சுட்டு போகிறாரு. அவரோட ஆப்சன்ஸ் அப்போது இன்னொரு பர்சன் உள்ளே வந்து அந்த கன் எடுத்து சுட்டுட்டு திருப்பி வைக்கும்போது லோட் பண்ணி வச்சிடுறாரு. ஸோ அந்த கன்னோடைய ஓனர் அந்த சேம் டேயில் திருப்பி வந்து அந்த கன் எடுக்கும்போது அவர் ட்ரிகரை டச் பண்ணிடுறாரு. ஸோ அதில் இருக்க ஒரு புல்லட் வந்து அவர் ரூமில் இருக்க அவருடைய ஒய்ஃபை ஹிட் பண்ணி ஒய்ஃப் வந்து இறந்து போயிடுறாங்க. இந்த இடத்துல அந்த ஓனர், அந்த கன்னுடைய ஓனர் ஒரு ரீசனபிள் கிரவுண்ட்ஸ் எடுக்கலாம். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கன்னை லோடடாக வைக்கலை. ஸோ அந்த பேசிஸில் அவர் வந்து மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் கடையில் ஒரு டிஃபென்ஸ் எடுக்கலாம்.
ஜென்ரலாக ஒரு பர்சனுக்கு ஒரு பர்டிகுலர் ஃபேக்ட் தெரியாமல் ஒரு தப்பு பண்ணியிருந்தாருன்னா எப்படி டிஃபென்ஸ் எடுக்கலாம்னா அவர் இன்டென்ஷனலாக அந்த தப்பு செய்யலைன்றதை டிஃபென்ஸ் எடுக்க முடியும். இன்னொரு எக்ஸாம்பிள், ஏ அப்படின்ற ஒரு பர்சன் வந்து ஒரு புஷ்ஷை பார்த்து ஃபயர் பண்ணுறாரு. அவர் ஃபயர் பண்ணும்போது அந்த ஒரு புல்லட் வந்து புஷ்ல மறைஞ்சிருந்த பீன்ற ஒரு பர்சனை வந்து சுட்டுடுறாரு. ஸோ இந்த இடத்துல ஏ அப்படின்ற ஒரு பர்சன் இன்டென்ஷனலாக புஷ்குள்ளே சுட்டிருந்தாலும் ஆனால் இன்டென்ஷனலாக பியை கொல்லணுன்ற ஒரு எண்ணத்தோடு அவர் சுடலை. ஸோ ஏ வந்து லயபிள் கிடையாது. இன்ஸ்டன்ஸ் பார்க்கலாம். மழை வந்துட்டுருக்கு. எக்ஸ் அப்படின்ற ஒரு பர்சன் அவருடைய காலேஜில் இருக்க ஸ்டாண்டில் ஒரு அம்ப்ரெல்லாவை எடுத்துகிட்டு போகிறாரு. அதை தன்னுடைய அம்ப்ரெல்லான்னு நினச்சி எடுத்துகிட்டு போகிறாரு. பட் ரியலாக வந்து அது ஒய்யோட அம்ப்ரெல்லா. இங்கே வந்து எக்ஸ் வந்து எந்த தெஃப்ட்டுமே பண்ணலை. இங்கே ஆக்டர்ஸ் ரியா இருக்குது, பட் நோ மைன்ஸ் ரியா. அவர் ஒய்யோட அம்ப்ரெல்லாவை எடுத்துகிட்டு போயிருந்தாலுமே அவர் வந்து திருடணுன்ற ஒரு எண்ணத்தோடு எடுத்துகிட்டு போகல, அது அவருதுன்னு நினச்சி தான் எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஸோ இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்சஸில் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் வந்து டிஃபென்ஸாக எடுக்கலாம். செக்ஷன் 76 அண்ட் 79 கடையில் ஒரு அக்யூஸ்டு ப்ரொடெக்ஷன் வாங்கணும்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் எசென்ஷியல் இன்க்ரீடியன்ட் குட் ஃபெய்த் இருக்கணும். செக்ஷன் 52 ஐபிசியில் குட் ஃபெய்த் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அதோட டெஃபினிஷன் என்னென்னா, எந்த ஒரு ஆக்டும் ப்ராப்பர் டியூ கேர் அண்ட் அட்டென்ஷன் இல்லாமல் செய்யப்பட்டது அப்படின்னா அது குட் ஃபெய்த் கடியில் வராது. பட் இந்த டெஃபினிஷன் நெகட்டிவ் ஃபார்மில் இருக்குது. செக்ஷன் 3 clause 22 ஆஃப் ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட் 1897 குட் ஃபெய்த்தை பாசிட்டிவ் மேனராக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆக்ட் ஹானஸ்டாக பண்ணியிருந்தாங்க, போத் நெக்லிஜென்ட்டாகவும் சரி நெக்லிஜென்ட் இல்லாமலும் சரி, ஒரு ஹானஸ்டாக பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து குட் ஃபெய்த் கடியில் வரும்னு சொல்லி இந்த செக்ஷனில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்த குட் ஃபெய்த்க்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். ஏ அப்படின்ற ஒரு பர்சன் ஒன் வேல ராங் சைடில் இருந்து வராரு. போலீஸ் வந்து அவரை பிடிக்கிறாங்க. அவர் என்ன ப்ளீட் பண்ணுறாருன்னா, மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் பேசிஸில் எனக்கு வந்து இது ஒன் வேன்னு தெரியாமல் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ஆர்கியூ பண்ணுறாரு. இந்த இடத்துல ஏ வந்து இந்த டிஃபென்ஸ் எடுக்க முடியாது. ஏன்னா அந்த ஒன் வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு ஆர்டினரி மேன் வந்து அந்த பார்க்கக்கூடிய போர்டில் அவர் வந்து பார்க்காம கேர் அண்ட் அட்டென்ஷன் எடுக்காமல் வந்ததுனால அவர் இந்த டிஃபென்ஸ் கடியில் ப்ரொடெக்ஷன். சில கேஸில் சொல்கிற இந்த செக்ஷனுக்கு ரிலேட்டடாக, ஃபர்ஸ்ட் கேஸ் சிராங்கி விஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ், ஆல் இந்தியா ரிப்போர்ட் 1952 கிரிமினல் லா ஜேர்னல் பேஜ் 1212. இந்த கேஸில் ஒரு விடோவர் ஆக்ஸ் தூக்கிட்டு அவரோட பையனையும் கூட்டிகிட்டு ஃபாரஸ்ட்க்கு போகிறாரு சில லீவ்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நெஃப்யூ கண்டுபிடிக்கிறாரு அந்த பர்சன் மரத்துக்கடியில் பிளட் ஸ்டெயின்ட் ஆக்ஸோட தூங்கிட்டு இருக்காரு. அந்த சன்னும் மிஸ் ஆகிட்டதாக கண்டுபிடிக்கிறாங்க. லேட்டராக தான் தெரிய வருது அந்த பையன் வந்து இறந்துட்டான்னு. அந்த எவிடன்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பர்சன் அந்த விடோவர் வந்து ஒரு டைகர் வந்து தன்னை தாக்க வருதுன்னு நினச்சிட்டு பை மிஸ்டேக்காக அவர் தன் பையனை கொண்டுட்டாரு. டைகர்னு நினச்சி அவரோட பையனை கொண்டுட்டாரு. கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் வந்து அவர் லயபிலிட்டியிலிருந்து அவரை விடுவிக்குது. ஸோ அவருக்கு எந்த இன்டென்ஷனுமே கிடையாது, தன்னுடைய பையனை கொல்லணும்னு சொல்லிட்டு எந்த இன்டென்ஷனுமே இல்லைன்னு சொல்லி கோர்ட் வந்து முடிவு பண்ணுறாங்க. செகண்ட் கேஸ் ஸ்டேட் ஆஃப் ஒரிசா விசஸ் கோராகாஷி, 1978 கிரிமினல் லா ஜேர்னல் பேஜ் 1305 ஒரிசா. இந்த கேஸில் ஒரு பர்சன் தன்னுடைய ஃபீல்டை பார்த்துக்கும் போது ஒரு மூவிங் ஆப்ஜெக்டை பியர்ன்னு நினச்சி ஆரோவை த்ரோ பண்ணுறாரு. பட் அந்த ஆரோ ஒரு பர்சனை ஹிட் பண்ணி அந்த பர்சனோட டெத்தை காஸ் பண்ணிடுச்சு. இந்த இடத்துல அவருக்கு சர்டன் இம்யூனிட்டி இருக்குது பை மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட். அண்ட் தேர்ட் கேஸ் கேசோ சாஹூ விசஸ் சாலிகிராம் ஷா, 1977 கிரிமினல் லா ஜேர்னல் பேஜ் 1725. இந்த கேஸில் அக்யூஸ்ட் ஒரு பிளைன்டிஃப் வீட்டில் ஸ்மக்லிங் ஆஃப் ரைஸ் இல்லீகலாக நடந்துட்டுருக்குன்னு நம்பி ஒரு குட் ஃபெய்த்லேயும் அண்ட் ஜஸ்டிஃபைட் பை லா இந்த ரெண்டு பேசிஸ்லேயும் அவர் அந்த வண்டியும் அந்த பர்சனையும் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து நிறுத்துறாரு. பட் இந்த கேஸில் நிஜமாலும் ஸ்மக்லிங் ஆஃப் ரைஸ் நடக்கலை. ஸோ அவருக்கு இம்யூனிட்டி மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்ற பேசிஸில் அவருக்கு இம்யூனிட்டி கிடைக்குது. நவ் கன்க்ளூஷனுக்கு வரும்போது, எனி பர்சன் ஏதாவது ஒரு அஃபென்ஸ் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்டுக்கு இடையில் பண்ணியிருந்தாருன்னா he gets immunity from the section 76 and 79. என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் ஜுடிஷியல் ஆக்ட்ஸ் பற்றி பார்ப்போம் அண்டர் செக்ஷன் 77 and 78 ஆஃப் IPC.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.